ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினு. ட்ரம் வந்து ஓவராக வந்து நாய்ஸ் வருதுன்றது வந்து கம்ப்ளைண்ட்டு. அதாவது வந்து நம்ம ஸ்பின் வைக்கிறோம் இல்லைன்னா வாஷ் வைக்கிறப்போ வந்து ஒரு நாய்ஸ் வருது. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் வந்து ஷேக் ஆச்சு. இதை இப்போ நம்ம வந்து ஷேக் மிஷினு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ன போயிருக்குன்னு பார்த்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்பைடர்னு ஒரு பின்னாடி வரும். ட்ரம்முக்கும் அந்த பின்னாடி அந்த நம்ம மோட்ரு அந்த வீலுக்கும் வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும். அது வந்து பிடிச்சிட்ருக்கோம். அந்த ட்ரம்மை ரொட்டேட் பண்ணுறது அதில் தான் வந்து ஃபுல்லாக வந்து வெயிட்டு கூட ரொட்டேட் ஆகும். இது எதனால் வந்து அந்த ஸ்பைடர் போகிறது எதனால் போகும், அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்பைடர் நம்ம ஒரு வேளை நம்ம அதுதான் போயிருக்கோம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை வேறு எதனா போயிட்டுருக்கான்னு கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் சைடு மொத்தம் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்பைடர் ட்ரம்மை தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடு ஒட்டி நமக்கு பின்னாடி இருக்கும். பாடியில் ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்தாச்சு. ட்ரம் எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள். அந்த பேக் சைடு அந்த நம்ம வீல் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரம்மு வந்து நமக்கு வந்து தனியாக வந்துடும். அப்போ நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஸ்பைடர் தான் உடஞ்சிருக்கா இல்லை வேறு எதனா ப்ராப்ளம் ஆகிட்டு. ஆனால் இது வந்து 100% வந்து ஸ்பைடர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஸோ அது எதனால் உடையும் அப்படின்னா உப்பு, அதாவது நம்ம சர்ப்பு பவுட்ரு அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுட்ரு வந்து நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறப்போ அது வந்து அந்த ஸ்பைடரை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். பொதுவாக ஸ்டீல் ட்ரம்மு மோஸ்ட்லி ஒன்றும் ஆகாது. ஆனால் அதோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து உப்பு மாதிரி, அதாவது திட்டாக சேரும். ஆனால் அதில் வந்து அந்த அலுமினியமும் துத்தநாகம் சேர்ந்த மாதிரி அது ஒரு மெட்டீரியல். அது அந்த ஸ்பைடர்ன்றது வந்து அலுமினியம்னா டைரெக்டாக அலுமினியம்னு சொல்லிட முடியாது. அது வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து லிக்விட் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டேமேஜ் ஆகாது. பொதுவாக நம்ம ஸ்பைடர் மாற்றுறப்போ அந்த ட்ரம் ரிமூவ் பண்ணுறப்போ அந்த பேரிங் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா இல்லை, ஒரு வேளை ஸ்ட்ரக் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா. ஆனால் அது நல்லா இருக்குது பேரிங் எல்லாம். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருக்கிற சைடு உள்ள நட்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டு அந்த 2 ஈக்குவல் ஆகிறதுக்காக வெயிட்டுக்கு அந்த 2 பீஸ் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும்.
சென்டரில் கூட பார்த்துக்கிறா அதில் முடியுதுங்க பிடிச்ச வீடெல்லாம் முதல்ல சேம் இதே வாஷிங் மிஷின் ட்ரம் வந்து தனியாக எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பைடர் தான் வந்து 3 சைடுமே உடஞ்சிருக்கு வெயிட்டுக்கு. அதனால் வந்து அது இஷ்டத்துக்கு வந்து சைடு கீழே நமக்கு உரசுறதுனால ஓவராக வந்து நமக்கு வந்து நாய்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த சொல்கிற பேரிங்ன்றது வந்து பக்காவாக இருக்குது. அந்த டப்பு சீலு கூட நமக்கு நல்லா இருக்குது. இல்லைன்னா அது கூட கண்டிப்பாக வந்து மாற்றி ஆகணும். இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் அந்த ஸ்பைடரையும் ட்ரம்மும் வந்து தனியாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்காக இருக்கும். ஏன்னா வந்து அது ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சி ஒரு சில இது வந்து தனியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது வந்து ஸ்டெக் ஆகிட்ருக்கும். அது வந்து கொஞ்சம் கட் பண்ணியாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து புது ஸ்பைடர் வந்து நம்ம அதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 3 நட்டுமே வந்து நம்ம புதுசு தான் போடுறோம். ஏன்னா அது உடஞ்சி கட் பண்ணி தான் நம்ம எடுத்தது. அந்த ட்ரம்மு வந்து டேமேஜ் இல்லாமல் நம்ம எப்படியோ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஹோலும் பெருசாகிடக்கூடாது. மூணு நட்டும் நம்ம டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த ட்ரம்மில் அந்த செட்டில் நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பேக் சைடு ஒரு நட்டு போடுற மாதிரி இருக்கும் அந்த வீல் ஃபிட் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் வந்து அதோட ஃப்ரண்ட் கேஸும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
edges. ட்ரம்மெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரெயின் ரப்பர் ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கீழே அதுவும் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன்லெட் வால்லேருந்து நமக்கு வர அந்த வாட்டர் வந்து ட்ரம்முக்கு வர பைப்பு கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து அந்த டோர் லாக் சாக்கெட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரண்ட்டு அந்த டோருக்கு வர ரப்பர் செட்டு அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இதுவே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் மட்டும் தனியாக ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அது டோரோட அந்த ஃப்ரண்ட் பேனலோடு சேர்த்து பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா 2 லாக்கு வரும் அதுக்கு.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு லாக் நம்ம அந்த இதுக்கு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரம்மோடு சேர்த்து ஸ்டீல் ட்ரம்முக்கு மேலே வர அந்த பிளாஸ்டிக் பேனலுக்கு வந்து ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த டோருக்கு வெளியிலையும் நம்ம இதை வச்சுட்டு ஒரு லாக்கு அது ஸ்ப்ரிங் டேக் மாதிரி நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம அந்த ரப்பரை வந்து வெளியில் அதோட இதில் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங் டேக் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். போட்டோம் அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கும், நமக்கு வாட்டர் லீக்கேஜ் வராது. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த ஃப்ரண்ட்டு இதை எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. பேக் சைடு நம்ம அந்த வீலுக்கு வந்து மோட்டருக்கும் அந்த வீலுக்கும் வந்து நம்ம வந்து பெல்ட்டு கூட போடணும். அது போட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டு. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு. மேலே அந்த டாப்பு கூட நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணி ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். ட்ரம் வந்து நமக்கு வந்து நாய்ஸ் வருதா இல்லை ஸ்மூத்தாக போகுதா அப்படின்ட்டு. ஸ்பின் வைக்கிறோம். நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது உள்ள ட்ரம். ஆனால் எந்த ஒரு சவுண்டும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து டாப் ஸ்பீடில் நமக்கு வந்து ஏதாவது நாய்ஸ் வருதான்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம சரியாக ஃபிட் பண்ணலையோ இல்லை ஏதாவது உள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகிருந்ததுன்னா கூட நமக்கு வந்து சவுண்டு வரும். நல்ல ஸ்பீடில் கூட நமக்கு எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. பக்காவாக சூப்பராக ரன் ஆகுது. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.